கல்பிட்டி கடற்பகுதியில் இழுவை படகுகள் மூலம் சட்டவிரோத மீன்பிடி இடம்பெறுவதாக மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். நாலா பக்கமும் கடலால் சூழப்பட்ட தீவின் மீனவர் ஒருவர் இவ்வாறு கூறுகின்றமை ஆச்சரியமான விடயமாகும். ஆனால் அதன் உண்மை நிலையை எம்மால் உணர முடிந்தது. கல்பிட்டி கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் இழுவை படகுகள் மூலம் மீன் பிடிப்பதை காணக்கூடியதாக உள்ளது. பாரிய வலையை கடலில் வீசி படகின் உதவியுடன் அதனை இழுத்துச் செல்கின்ற மீன் இழுவை படகு மீன்பிடி என கூறப்படுகின்றது. சிறு மீன்கள், முட்டைகள் உள்ளிட்ட கடல் வளங்கள் பாரிய அளவில் இம்முறையின் மூலம் மீன்பிடிப்பதனால் அழிவடைவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு மீனை கூட இன்று பிடிக்க முடியாமல் போனது. இவர்கள் கடலின் கீழ்மட்டத்திலிருந்து மோசமான முறையில் இவ்வாறு அழிவை ஏற்படுத்துகின்றமையாலே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் உயர் மட்டத்தினருக்கு தெரிவித்துள்ள போதிலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் பலமுறை அறிவித்துள்ள போதிலும் இழுவைப் படகுகள் மூலம் சட்டவிரோதமான முறையில் மீன் பிடிப்பதை தடுப்பதற்கு அதிகாரிகள் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எனினும் சட்டவிரோதமான முறைகளில் மீன்பிடியில் ஈடுபடுபவர்களை கைது செய்ய தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சின் செயலாளர் நிமல் ஹெட்டியாராச்சி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இலங்கை கடற்பரப்பிற்குள் சட்டவிரோதமான முறையில் வரும் இந்திய மீனவர்கள் இழுவைப் படகு முறையை பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்துள்ளமையினால் இது தொடர்பில் இந்திய அரசாங்கத்துடன் கலந்துரையாடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.